இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 22ஆம் நாள் 8/11/2025. இன்று நவம்பர் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:09 லக்னம் துலாம் லக்னம். இன்றைய தினத்துக்கான திதி திருதியை பிற்பகல் 12:31 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது. நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம். அதிகாலை 4:31 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசிரிடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. அதிகாலை 4:31 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் கிழக்கு பரிகாரம் தையல். சந்திராஷ்டமம் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:31 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதில் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களை நீங்களே உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் வைத்துக் கொள்வதும் நல்லது. இதனால சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். பணிகளை விரைந்து முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே கவனமாக பேசுவதும் நல்லது. உடன் பிறந்தவர்களிடத்துல சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படலாம். உறவுல மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வதற்கு பேச்சுக்கல்ல என்று கவனமாக இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கமும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சாதுரியமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று மன வலிமையுடனும் இருப்பீங்க. பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. வேலை பளுவின் காரணமாக சற்று உடல் அசதியும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகளில இருந்து வந்த தொந்தரவுகளும் நீங்கும். ஓரளவிற்கு இன்று சுமூகமான போக்கிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத லாபமும் இருக்கும். சில முன்னேற்றமான செயல்பாடுகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். சில கேளிக்கையான விஷயங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு இன்று முக்கியத்துவமும் தருவீங்க. அரசாங்க அதிகாரிகள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. மன நிம்மதியும் உண்டாகும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். என்று மற்றவர்களுடைய பேச்சுக்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரவும் வேண்டாம். எடுத்த காரியங்களை முடிப்பதற்கு நீங்களே செயல்படுவதும் நல்லது. போட்டியாளர்களினால தொழில சின்ன சின்ன இடையூறுகளும் இருக்கத்தங்க செய்யும். எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த சில வேலைகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். நேரம் தவறாமல் உணவு உண்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். இந்த விஷயத்துல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்று சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவியின் வழியில மதிக்கவும் படுவீங்க. வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்தை வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல தலைமையினுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று காலையிலும் வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சாதகமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். தாயின் அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்கத்தங்க செய்யும். பணியெடுத்த உங்களுடைய ஒருங்கிணைப்பினால சில நன்மைகளும் நடைபெறலாம். உங்களுடைய உறவுல சில நல்ல செய்திகளையும் கேட்கவும் செய்வீங்க. பணியிடத்துல நண்பர்களின் முழு ஆதரவுகளும் இருக்கும். வேலைகளை சரியான நேரத்துல முடிப்பதும் நல்லது. சம்பள உயர்வு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடினமான உழைப்பிற்கான நல்ல பலன்களையும் பார்த்து விடலாம். பயணங்களின் மூலம்
புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருக்கடியான சில பிரச்சனைகளும் குறையும். புதிய வீடு மனை வாங்குவது சார்ந்த எண்ணங்களும் மேம்படும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. பணிபுரியும் இடத்துல உயர்வும் உண்டாகும். இன்று உங்களுக்கு அன்பு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். இன்று சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். நன்மைகளும் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சில நல்ல தகவல்களும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாந்தமான நல்ல நாள் என்றும் கூறலாங்க. எடுத்த வேலைகளை இன்று நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல அவ்வப்பொழுது தன்னம்பிக்கை இழந்தும் காணப்படுவீங்க. இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களை நீங்களே உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல அடுத்தடுத்த வேலைகள் இருந்தாலுமே நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். ஆர்வத்துடன் வேலைகளை முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே தகவல் தொடர்பாடல்கள்ல இருந்து வந்த குறைபாடுகளும் நீங்கும். நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. வேலை விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. உங்களுக்கு இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். முக்கியமான வேலைகளை இப்பொழுது மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். தொழில இருந்து வந்த வருமான வாய்ப்புகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வங்கி இருப்பு அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வியாபாரத்தை அதிகரிக்கவும் காண்பீங்க. போட்டி பொறாமைகளும் நீங்கும். நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. விவசாய தொழில் செய்பவர்களுக்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தன லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். உடல் சோர்வு இருந்தாலும் மன சோர்வு என்று எதுவும் இருக்காது. அரசாங்க அதிகாரிகளுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டுல நடைபெற இருக்கின்ற விசேஷ வைபவங்களை பற்றி விவாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில கவனத்தை செலுத்துவதும் நல்லது. பெரிய தொகைகளை வங்கிக்கு கொண்டு செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. போன்ல வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாங்க. பண விஷயத்துல கவனமாகவும் இருங்க. குடும்பத்தாரினுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. அதிகார பதவியில இருப்பவர்கள் அறிமுகமும் ஆவாங்க. மற்றவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்ற தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இளைய சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. அலுவலகத்துல பணிகளினால உற்சாகத்துடனும் ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். செலவுகள் நிறைந்த நாள் என்றே கூறலாம். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சமூகத்துல மரியாதையும் அதிகரிக்கும். மூத்த அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். குடும்ப விஷயங்கள்ல மற்றவர்களுடைய தலையீட்டினை கண்டிப்பாக அனுமதிக்கவும் வேண்டாம். செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு அதிகாரிகளினால ஆதாயமும் உண்டாகும். வழக்குகள்ல எதிர்பார்த்த தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. புரிதல்களும் உண்டாகும். வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். கடன் தொடர்பாக சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பும் அதிகரிக்கும். பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களை நீங்களே மதித்து செயல்படுவதும் நல்லது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் வந்து சேரும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று சில வேலைகள்ல நீங்க சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சில சௌகரியங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. நம்பிக்கை உணர்வுடனும் இருப்பீங்க. பணிகளை எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நற்பெயரையும் பெற்றுவிடலாம். வீட்டுல அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும். காதல் உணர்வுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையிடத்துல அன்புடனும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. சிறந்த ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது. மற்றவர்களுக்கு இன்று அதிக முக்கியத்துவமும் தரவும் வேண்டாம். உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். பண தேவைகளும் பூர்த்தியாகும். வேலை செய்கின்ற இடத்துல திறமைகளையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கோயில் விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. அறப்பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல வளர்ச்சியும் இருக்கும். லாபமும் இருக்கும். உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். தொழில்ல இருந்து வந்த தடைகளையும் தாண்டி முன்னேற்றமும் உண்டாகும். எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். மனைவியினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேருங்க. உங்களுடைய தற்பெருமையான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்கள் வீட்டு விஷயங்கள்ல அதிகமாக தலையிடவும் வேண்டாம். வருங்கால திட்டத்துல ஒன்று நிறைவேறி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல பிள்ளைகளுடைய தனித்திறமைகளை நீங்க கண்டறியவும் செய்வீங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சில செலவுகளும் இருக்க தங்க செய்யும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உற்சாகத்துடன் எந்த ஒரு செயலிலும் ஈடுபடவும் செய்வீங்க. எடுக்கின்ற முடிவுகள் நல்லபடியாகவும் இருக்கும். சமூகத்துல கவனமாக செயல்படுவதும் நல்லது. குழந்தைகள் தங்களுடைய வேலைகளை தாங்களே செய்து முடிக்கவும் செய்வாங்க. வணிகம் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. தாய்வழி சொந்த பந்தங்களின் மூலமாக நிதி நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சில பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். செயல்பாடுகள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டும் செயல்படுவீங்க. தாய்மாமனுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. மனதுல புதுவிதமான ரசனைகளும் ஏற்படலாம். மாற்றங்களும் ஏற்படலாம். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உற்சாகத்துடனும் செயல்படுவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். நிதி நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது தாங்க. உங்களை நீங்களே பக்குவப்படுத்திக் கொள்வதும் நல்லது. சில கொள்கைகளோடும் இருப்பீங்க. அதனை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல மாற்றங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணங்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணியில மும்முரமாக ஈடுபடவும் செய்வீங்க. திட்டமிட்டு வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இணக்கமான போக்கும் காணப்படும். கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பெரியவர்கள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல கவன சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. சிரமப்பட்டாவது வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. மன உறுதியுடன் தொழில வெற்றி பெற்று விடுவீங்க.
வீண் அலைச்சல்களும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். உறவினர்கள் உங்களுக்கு அனுசரணையாகவும் இருப்பாங்க. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சில செலவுகளும் ஏற்படலாம். பதவி உயர்வுகளையும் பெற்றுவிடலாம். கல்வியில மேன்மையும் உண்டாகும். எடுத்த காரியங்களை எப்பாடுபட்டாவது முடிக்கவும் செய்வீங்க. கால நேரம் பார்க்காமல் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. மற்றவர்கள் ஏதாவது உங்களிடத்துல குறை கண்டுபிடித்து கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். சின்ன சின்ன குறைகளை சரி செய்து கொள்வதும் நல்லது. வீட்டு தேவைகளை உடனே நிறைவேற்றவும் செய்வீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. புதிய நண்பர்களிடத்துல அதிகமாக பேசவும் வேண்டாம். யாரையும் நம்பி குடும்ப பிரச்சனைகளை பற்றி இன்று விவாதம் செய்யவும் வேண்டாம். கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கொண்டு மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. தாய்வழி உறவினர்களினால அலைச்சல்களும் இருக்கும். பண பற்றாக்குறைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல சூழ்ச்சிகளையும் தாண்டி முன்னேறவும் செய்வீங்க. சில எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வாழ்க்கை துணையுடன் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். குடும்பத்துல இனிமையான பேச்சுக்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப பொறுப்புகளை கவனமாக நிறைவேற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சில நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். அதனை சரியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முதலீடுகள் போன்ற விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நெருங்கிய நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து நீங்க நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. சக ஊழியர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. முயற்சிக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. சோர்வு நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். சூழ்நிலைகளும் இனிமையாகவும் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். பணிகள் சிறப்பாகவும் இருக்கும். மேலதிகாரிகள் கிட்ட இருந்து வந்த வாக்குவாதங்களும் நீங்கும். பணியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் இருக்கும். உங்கள் துணையிடத்துல சகஜமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. சில ஆரோக்கிய செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும் என்று வெற்றிகரமான செய்திகளும் வந்து சேரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். கையிருப்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களின் மீது வெறுப்பாக பேசியவர்கள் கூட இப்பொழுது நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய கடன்களை வசூல் செய்தும் விடுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். எதிர்ப்புகளும் நீங்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். மன உறுதியோடு எந்த ஒரு வேலையிலும் இறங்கவும் செய்வீங்க. நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. அவசியமான நேரத்துல சில பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில தேவையில்லாத செலவுகளும் இருக்கலாம். இரவு நேர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாங்க. பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல உள்ளவர்கள் தங்களை புரிந்து கொண்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கு ஏற்ப உங்களை மாற்றியும் கொள்வீங்க. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க.
பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல பொறுமையாக இருந்து செயல்படுவதும் நல்லது. சில எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு கரைவதுடன் கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். அதிகாரிகள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். என்று உங்களின் மீதான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுடைய முன்கோபங்களை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. கோபமாக பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. என்று வீட்டுல குழந்தைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். குழந்தைகளுக்கு குடும்பத்துல மதிப்புகளையும் சொல்லித் தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை சரியாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. புதிய யோசனைகளுக்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வாக்குறுதிகளை சரியான நேரத்துல நிறைவேற்றவும் செய்வீங்க. மனதிற்கு பிடித்த பணிகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. அதிகார பதவியில இருப்பவர்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிர்பாராத சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வாகன வசதிகளும் மேம்படும். கடன் பிரச்சனைகளும் குறையும். உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்களையும் செய்வீங்க. வியாபாரத்துல முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வசதி வாய்ப்புகளும் மேம்படும். அதிகார பதவியில இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய செயல்கள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். சில சவாலான சூழ்நிலைகளையும் சந்திக்க வேண்டியதும் இருக்கும். வேலைகள்ல என்று மூழ்கி இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். குடும்பத்துல நல்லிணக்கமும் காணப்படும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சில விஷயங்கள்ல நீங்க அனுசரித்து செல்ல வேண்டியதும் இருக்கும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க. பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு என்ற சிறிது ஓய்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை பளு சற்று குறைவாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். போராட்டத்துல வெற்றியும் பெற்று விடுவீங்க. நிலம் வாங்கி விற்கின்ற தொழில இருக்கிறவங்களுக்கு லாபமும் உண்டாகும். சிலருக்கு சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட செலவுகளும் ஏற்படலாம். ஆட்சியாளர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு அலுவலகங்கள்ல நீங்க எதிர்பார்த்த வேலைகள் சுமூகமாகவும் முடிவடையும். கல்வியில பிள்ளைகளுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். கலைகள்ல புதிய விதமான கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல துணிச்சலாகவும் செயல்படுவீங்க. தொழில்துறையில புதிய முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். நண்பர்கள் பணம் கேட்டு வருவாங்க. சில முயற்சிகள்ல சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்கள் சொல்வதை அப்படியே நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப விஷயங்களை பற்றி யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. அண்டை அயலாருக்கிட்ட ஒற்றுமையும் உண்டாகும். சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பதும் நல்லது. வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. மகிழ்ச்சியாகவும் செயல்படுவீங்க. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். உறவினர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. தாய்மாமனுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாகவும் இருக்கும். அவசரமாக எந்த ஒரு வேலையையும் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கலைத்திறனும் அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சட்ட விஷயங்கள்ல சில நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. குடும்ப விவகாரங்களை வெளிநபர்கள் கிட்ட பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம்.
குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலைக்காக வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விவசாய பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். பயணங்களினால ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம். வர்த்தகம் தொடர்பாக தெளிவும் உண்டாகும். போட்டித் தேர்வுகள்ல விழிப்புணர்வுடனும் செயல்படுவீங்க. திட்டமிட்டு இருந்த பணிகள்ல அலைச்சல்களுக்கு பிறகு நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூட்டுத் தொழில கவனமாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. இன்று செல்வாக்கு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். விவசாய பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரணையான போக்குடன் இருப்பதும் நல்லதுதாங்க. கலைத்திறனும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. அனுசரணையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. இதன் மூலமாக வெற்றியும் உண்டாகும். உறவினர்கள் மற்றும் கூட்டாளிகள் இடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சக பணியாளர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். பெரியவர்களுடனான உறவு சிறப்பாகவும் இருக்கும். ஆதரவுகளையும் பெற்றுவிடலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். வேலை பளுவின் காரணமாக சற்று ஓய்வு எடுக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படலாம். வேலைகள்ல சலிப்பை காட்டுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நிறைவு பெறும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெகுமதிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல வருமானமும் இருக்கும். சிலருக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். எதையும் நேர்மையாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. மன உறுதியுடன் செயல்படுவதும் நல்லது. உங்களுக்கான பெயரும் புகழும் வந்து சேரும். சாமர்த்தியமாக செயல்பட்டு எந்த ஒரு செயலிலும் இறங்கவும் செய்வீங்க. ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடனே நிறைவேற வேண்டும் என்று எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடவும் வேண்டாம். அதற்காக மற்றவர்களுடைய உதவிகளை வேண்ட வேண்டியதும் இருக்கும். வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. அந்நியர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. பிள்ளைகளிடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். மற்றவர்களை சந்தேகப்படுவதை நிறுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. குடும்பத்தாரினுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த இழப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல மறைமுக அவப்பெயர்களும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையுடன் செயல்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று எடுத்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உற்சாகமாகவும் இருப்பீங்க. இன்று சகோதரர்களினால நன்மைகளும் உண்டாகும். நண்பர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். புதிய முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகளும் ஏற்படலாம். அலுவலக பணியின் காரணமாக சிறிது வேலைகளை நீங்க கூடுதலாக மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பங்குதாரர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் நல்லபடியாகவும் இருக்கும். புதிய வேலைகளை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. குடும்ப உறவுகள் கிட்ட இனிமையாக பேசவும் செய்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெளிநபர்களை கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். முடிந்தவரை முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வல்லுநர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. புதிய வேலைகளை செய்வதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. பட்ஜெட் போட்டு செலவு செய்வதும் நல்லது. பயணங்களின் மூலமாக அனுகூலமும் உண்டாகும். நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். புதிய மனை மற்றும் வீடு வாங்குவது சார்ந்த எண்ணங்களும் மேம்படும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. பணிபுரியும் இடத்துல உயர்வும் உண்டாகும். இன்று உங்களுக்கு அன்பு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். பிரச்சனைகளும் குறையும்.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:31 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது. குடும்பத்தினருடைய வளர்ச்சிக்கான செயல்கள்ல நீங்க ஈடுபடவும் செய்வீங்க. சில நன்மையான பலன்களும் கிடைக்கப் பெறலாம். புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவதும் நல்லது. திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பணியில வெற்றியையும் பெற்றுவிடலாம். இன்றைய நாள் வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று பெரியவர்களுடனான உறவு சிறப்பாகவும் இருக்கும். ஆதரவாகவும் இருப்பாங்க. இந்த வாய்ப்பினை பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று சில தடைகளை சந்தித்த பின்னர் நிதிநிலையில முன்னேற்றமும் உண்டாகும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பல வகைகளிலும் நன்மைகளும் உண்டாகும். தொழில மேன்மைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல நீங்க கோபப்படவும் வேண்டாம். கையிருப்பை அதிகரிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளினால சிறப்பாகவும் உணர்வீங்க. மன அமைதியுடனும் இருப்பீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலையில உயர்வு உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பதவியில கவனமாக இருப்பதும் நல்லது. தொட்டதற்கு எல்லாம் கோபப்படவும் வேண்டாம். எடுத்த காரியங்களை முடிக்க வேண்டும் என்ற முனைப்புடனும் இருப்பீங்க. புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவசரமான நேரத்துல உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். வருகின்ற வருமானத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த குறைகளும் நீங்கும். நண்பர்களிடத்துல எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. அனாவசியமான பேச்சுக்களை கண்டிப்பாக குறைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. யாரிடத்திலும் என்ற கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். சில பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில அலைச்சல்களும் இருக்கும். வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல வேலை சுமையினால சோர்வும் ஏற்படலாம். அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். எதிர்பாராத தனலாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேச்சுக்கள்ல நிதானமாகவும் இருங்க. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். அலுவலக பணிகள்ல திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. வெளியூர் பயணங்களினால ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு உடல் வலி, கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சிந்தனைகள்ல சில மாற்றங்களும் ஏற்படும். விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். வியாபார பணிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. சுபகாரிய பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. மேன்மையும் உண்டாகும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்வதும் நல்லது. போட்டி பந்தயங்கள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. நன்மைகளும் உண்டாகும். முக்கியமான வேலைகளை முடிப்பதுல வேகத்தையும் காட்டுவீங்க. மாணவர்களுடைய படிப்புல சிறப்பாகவும் செயல்படுவாங்க. எதிர்பார்த்ததை விட லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:31 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். சிந்தனை திறனும் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. அலுவலக பணிகள்ல உங்களுடைய திட்டமிடுதல்கள் சிறப்பாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கிறாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிதமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எளிமையாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
உங்களுடைய திறமைக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல மற்றவர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். நேரத்தை நிர்வகிப்பதை கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவுல சுமூகமான போக்கும் காணப்படும். சில விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இதனால வீட்டுல அமைதியான போக்கும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் மற்றும் பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி நிலையில முன்னேற்றமும் உண்டாகும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சில ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனமும் அமைதியாகவும் இருக்கும். இன்று உங்கள் அன்பிற்கு உரியவர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எடுத்த வேலைகள்ல வெற்றியும் உண்டாகும். பல வகைகளிலும் நன்மைகளும் உண்டாகும். விருப்பப்பட்ட வேலைகள் தடையில்லாமலும் நடைபெறும். அறிவு திறமையினால வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். சில தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிறப்பான செய்திகளும் வந்து சேரும். யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தோடும் செயல்படுவீங்க. கடந்த கால சேமிப்புகள் கை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில இடையூறுகள்ல இருந்து வெளிப்படவும் செய்வீங்க. உறவினர்களினால இருந்து வந்த தொந்தரவுகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று தேவையற்ற முதலீடுகள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. யதார்த்தமாக பேசவும் செய்வீங்க. பெற்றோர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல விஐபிக்கள் வாடிக்கையாளர்களும் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி பணிச்சுமை இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்களினால இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல ஒத்துழைப்பான போக்கும் காணப்படும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். அரசு வழியில முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினரிடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் உண்டாகும். ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. செய்கின்ற வேலைகளை என்று திறம்பட மேற்கொள்ளவும் செய்வீங்க. அதற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். குறித்த நேரத்திற்கு முன்பாகவே வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருப்பீங்க. வேலை செய்கின்ற இடத்துல சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. வேலைகள்ல முன்னேற்றமான போக்கும் காணப்படும். சில புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே திருப்திகரமான போக்கும் இருக்கும். மற்றவர்களையும் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் வைத்தும் இருப்பீங்க. உங்களுடைய இனிமையான போக்கின் காரணமாக இன்று குடும்பத்தில மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். நிதிநிலையை பராமரிக்கவும் செய்வீங்க. ஆன்மீக ஈடுபாடுகள் ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. சில தேவையற்ற கவலைகள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது தாங்க. மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். தொழிலுக்கு எதிராக இருந்து வந்த பகைமைகளும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். எதிர்பார்க்காத நன்மைகளும் நடைபெறும். அந்நியர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல குதூகலமான போக்கும் காணப்படும். சில நன்மைகளும் லாபங்களும் கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆடம்பர செலவுகளும் இருக்கும். நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்தை விரிவாக்குவதற்காக புதிய திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. அதற்கான பண பலன்களையும் பெற்றுவிடலாம். நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகளும் இருக்கும். நண்பர்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். உறவினர்கள் வீட்டு பிரச்சனைகள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். தேக ஆரோக்கியத்துல அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. நீண்ட நாள் ஆசையில ஒன்று
இப்பொழுது நிறைவேறி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் எதிர்பார்ப்புடன் பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். முயற்சிகள் மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த நன்மைகளும் நடைபெறும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். அலுவலகத்துல உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். நினைத்த காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. குடும்ப விஷயங்கள்ல பொறுமையாக பேசுவதும் நல்லது. வேலை தொடர்பான அலைச்சல்களும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். உறவினர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணையின் எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. சகோதரர்களினால சில விரயங்களும் ஏற்படலாம். போட்டிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துறையின் எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்றைய நாளை ஒரு சுமூகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. இன்று நிதானத்துடன் செயல்பட்டு எடுத்த வேலைகளை சாதிக்கவும் செய்வீங்க. இன்று உடன் பணிபுரிபவர்களுக்காக உதவிகரமாகவும் இருப்பீங்க. அவர்களும் இன்று உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. பதட்டங்களும் நீங்கும். சின்ன சின்ன கவனமின்மை போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. இதனை சமாளித்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவுல மற்றவர்களை அரவணைத்தும் செல்வீங்க. உங்களுடைய அணுகுமுறையின் காரணமாக உறவு நிலையில முன்னேற்றமும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக் கொள்வதும் நல்லது. கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெண்களினால நன்மைகளும் உண்டாகும். வெளியூர் பிரயாணங்களின் மூலம் வருமானமும் இருக்கும். சிறிய வியாபாரத்துல கூட நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த பகைமை உணர்வுகளும் நீங்கும். கடன் சுமையும் குறையும். வீண் செலவுகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று சிறப்பான வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பார்த்து இருந்து வந்த கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விருப்பப்பட்ட நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு பிரச்சனைகள்ல செயல்பட்டு உறுதியான மனநிலையுடனும் முடிவுகளையும் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வெளியூர் பயணங்கள் நல்லபடியாகவும் முடியும். தள்ளிப்போன பயணங்கள் உடனே ஏற்பாடாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனங்கள்ல செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதும் நல்லது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். மாலையில உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். என்ற அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். நினைத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. குடும்ப விஷயங்கள்ல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. என்று வெளியூர் பயண சிந்தனைகளும் அதிகரிக்கும். பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். புதிய தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட தேடல்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல இருந்து வந்த வருத்தங்களும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். திட்டமிட்ட வேலைகளை வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. மனதளவுல சில மாற்றங்களும் ஏற்படலாம். மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2.
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும் என்ற தடைகளும் நீங்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். வெளியூர் பயண சிந்தனைகளும் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலைகளை எல்லாமே இன்று சுமூகமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வேலைகள்ல இன்று மற்ற வீட்டு பிரச்சனைகளை காட்டவும் வேண்டாங்க. சுமூகமாக செயல்படுவதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல மதிப்பு மரியாதையுடனும் நடத்தவும் படுவீங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் அதிகரிக்கும். பொறுமையுடனும் நேர்மையுடனும் செயல்படவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பொறுமையாக இருந்து அமைதியை கையாள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்குங்க. நிதிநிலை மீது சராசரியை பராமரிக்கவும் செய்வீங்க. என்று கூடுதலாக சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சில செலவுகளும் இருக்கும். அதற்கான வருமானமும் இருக்கும். போட்டியாளர்கள் கிட்ட சற்று எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அவர்களிடத்துல பகைமை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. கண்ணும் கருத்துமாகவும் செயல்படுவீங்க. பெண்கள் விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. வேலையில அலைச்சல்களும் இருக்கும். மனமும் உற்சாகத்துடனும் இருக்கும். பண செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்ப்புகளை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. அதற்கான ஆற்றலுடனும் இருப்பீங்க. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய உதவிகளும் வந்து சேரும். உறவினர்களுடைய மத்தியில உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. வாகனங்களினால ஏற்பட்டு இருந்த செலவுகளும் குறையும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல யாரையும் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பெற்றோர்களிடத்துல மனம் கோணாமல் பேசுவதும் நல்லது. மனைவியினுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதும் நல்லது. தேவையற்ற விஷயத்தை பற்றி அதிகப்படியாக குழப்பிக் கொண்டு இருக்கவும் வேண்டாம். உறவினர்கள் நண்பர்களுடைய விஷயத்துல அத்துமீறி பேசவும் வேண்டாம். வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல சக ஊழியர்களை உதாசீனப்படுத்தவும் வேண்டாம். நிதானமாக பேசுவதும் நல்லது. சகோதரர்களினால இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். விவசாய பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். பயணங்களினால ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம். வர்த்தகம் தொடர்பாக தெளிவுடனும் காணப்படுவீங்க. போட்டி தேர்வுகள்ல விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. திட்டமிட்ட பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். கூட்டுத் தொழில கவனமாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகள் இருக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கவனமாகவும் இருங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.